வணக்கம். டே 13 உலகம் முழுக்க பரவி இருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களுக்கு இனிய ரமதான் வாழ்த்துக்கள். இன்றைக்கு 16 ஹவர்ஸ் ஃபாஸ்ட். அதுக்கு பிறகு ஒரு ஸ்மூதி, வாழைப்பழமும் ஸ்ட்ராபெரியும் போட்டு ஒரு ஸ்மூதி உண்டு. ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து 2 ஸ்லைஸ் பீட்சா, சாலட் பீட்சான்னு சொல்லுவாங்க. முழுக்க சாலட் க்ரீன் தான், எந்த மீட்டுமே இல்லை. அதில் ஸ்பினிச், ஆலிவ்ஸ், மஷ்ரூம்ஸ், ஆனியன்ஸ் அப்படி எல்லாம் இருக்கும். பைனாப்பிள் நல்லா இருக்கும். நல்ல ஹெல்த்தியான ஒரு சாமான், கூட சீஸ் போட்டு. இந்தியான் இன்ஃபர்மேஷன் என்னென்னு சொன்னால், உங்களுக்கு பெஸ்ட் ப்ரீ ஒர்க் அவுட், ஹோம்மேட் ப்ரீ ஒர்க் அவுட், நேச்சுரலான ஒரு ஒர்க் அவுட். உங்களுக்கு எந்த சப்ளிமெண்ட்டுமே தேவையில்லை. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பெஸ்ட் ஒன் பிளாக் காஃபி. அடுத்தது வாழைப்பழம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, ஜிம்முக்கு போகிறீங்கன்னு சொன்னால் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு போனால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி கொடுக்கும், அந்த சோம்பலை நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி தான் பிளாக் காஃபி. நீங்கள் ஒரு க்ரீமோ, மில்கோ, சுகரோ எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. தனியாக பிளாக் காஃபி மட்டும். அதில் இருக்கிற கெஃபீன் உங்களோட ஃபோக்கஸை அதிகரிக்கும். உங்களோட நித்திர சோம்பல் அது இல்லை, லேசினஸை அது அகற்றும். அதே நேரம் வெயிட் லாஸ் பண்ண போகிறவங்களுக்கு பிளாக் காஃபி ஒரு நல்ல ப்ரிஃபரன்ஸ். என்னென்னு சொன்னால் அது உங்களோட ஃபேட்டை பேர்ன் பண்ணுறதுக்கு சரியாக ஹெல்ப் பண்ணும். அதில் இருக்க அந்த பிளாக் காஃபியில் இருக்க கெஃபீன் ஃபேட்டை ஈஸியாக பேர்ன் பண்ணி, நீங்கள் எவ்வளோத்துக்கு ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களை ஃபாஸ்ட்டாக ஃபேட் பேர்னிங் ப்ராசஸ் நடக்கும் பிளாக் காஃபி குடித்தா. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் தேவையில்லை. எவ்வளோத்துக்கு நேச்சுரலாக நீங்கள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நேச்சுரலாக நீங்கள் எடுங்க. இதை விட வேறு ஏதாவது ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் வீட்லேயே நல்ல பெஸ்ட் ஜிம்முக்கு போகும்போது சாப்பிட்டு போகிறதுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நாங்கள் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.